கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஜூன் மாதம் 3வது ஞாயிறு காலையில் இந்த இணைய தள வாயிலாக கர்த்தர் நம்மை இணைத்து அவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்த, துதிக்க, ஸ்தோத்திரிக்க கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது கர்த்தர் ஒன்று பண்ணின நாள். இதில் மகிழ்ந்து களி கூற கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை இணைத்து இறைவனை நாம் கண்ணோக்கி பார்க்க இருக்கிறோம். இந்த ஆராதனை கர்த்தர் துவக்கம் முதல் முடியும் மட்டுமாக அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தில் நம்மை பராமரித்து பாதுகாக்கிற ஆண்டவர். அவருடைய சமூகத்தின் இன்பத்தை நாம் அனுபவிக்க இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அருள் புரிவாராக. இந்த ஆராதனையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கண்களை மூடி இருக்கிற இடத்துல நாம் தலை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். இதுகாரும் உம்முடைய பலத்த கரத்தினாலே, ஓங்கிய புயத்தினாலே எங்களை பாதுகாத்து பராமரித்து பக்குவப்படுத்தி இந்த நாளிலே உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் இணைந்து உம்முடைய பரிசுத்த முகத்தை நோக்கி பார்க்க எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக இழப்புகள், அநேக கண்ணீரின் நேரங்கள், அநேக மன உளைச்சலின் அனுபவங்கள், இவைகள் மத்தியிலே நீர் மாத்திரம் எங்களுக்கு ஆதரவாக, நீர் மாத்திரம் எங்களுக்கு பக்கபலமாக இராமல் இருந்திருப்பீரானால் இன்றைக்கு காலையில் உம்மை நாங்கள் துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க முடியாமல் போயிருக்கும் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த காலை வேளையில் உம்மை நாங்கள் முழுமையாக அனுபவிக்க, உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை முழுமையாக எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் பதித்து உம்முடைய சமூகத்தை நாங்கள் களி கூறுகிற பிரசன்னமாக மாற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாங்கள் பாடப்போகிற பாடல், வாசிக்க போகிற வேத பகுதி, கேட்க போகிற தேவனுடைய சத்தியம், உம்மை ஆராதிக்கிற ஆராதனை எல்லாம் உம்முடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டு பண்ண ஆண்டவரே எங்களை உம்முடைய கரத்திலே தத்தம் செய்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், அரவணையும் பாதுகாரும். நீரே இந்த ஆராதனையை பொறுப்படுத்தி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த காலவெளியிலே நாம் அனைவரும் இணைந்து விசுவாச ஆராதனைக்கு இதில் இருக்கிறதான 5வது பாடலை நாம் பாட இருக்கிறோம். இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே என்ற பாடலை நாம் இணைந்து இருக்கிற இடத்துல ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை நாம் பாடலாம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தாம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தாம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் நீக்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் நீக்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலமாதுவே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலமாதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே.
நாம் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடுவோம். கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் முற்றிலுமாக நாம் அர்ப்பணம் செய்து பொதுவான ஜெபத்தில் நம்ம இணைத்து கொள்ள இருக்கிறோம். எபனேசர் ஐயா அவர்கள் நம்மை இந்த பொதுவான ஜெபத்தில் வழிநடத்திருக்கிறாங்க. கொரோனாவினாலே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். விசேஷமாய் தகப்பனையும் தாயும் இழந்த சிறு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். மருத்துவமனையில் போராடுகிற ஒவ்வொருக்காகவும் ஆண்டுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய சபையினுடைய மக்களை ஆண்டுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டுடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கும்படியாக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அநேக திருசபின் போதகர்கள் மறித்திருக்கிறார்கள். அந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். இன்னும் அநேகர் கஷ்டத்தில், கவலையில், கண்ணீரில், பாதிப்பில் இருக்கிறதான குடும்பங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். நம்முடைய திருசபை சார்ந்தவர்கள் பலர் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்திருக்கிறார்கள். அவர்களையும் ஆண்டுடைய சமூகத்தில் நினைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடுங்க. கண்களை மூடி, ஆண்டவரே எங்களுக்காக இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எபனேசர் ஐயா அவர்களை இப்போது ஜெபத்தில் வழிநடத்துவார்கள். நலன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளில் கூட நம்மை துதிக்கிறோம், சோதரிகிற ராஜா. பிதாவாகிய தேவனி சோத்திர கத்தராகிய கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரே, திராவிட தேவனி சர்வ வல்லமையுள்ளவரே, ஆதியின் அந்தமே ஆலோசனை மகா முந்தினோர் பிந்தினவரே, மகா உன்னதமானவரே, மகா பலவுள்ளவரே, மகா பரிகினுள்ளவரே, மகத்துவமானவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே. அப்பா, இந்த அருமையான ராஜா, இந்த 3வது வாரம் ராஜா, அந்த கால வேலை கூட ராஜா உம்மை நோக்கி பார்க்க செய்த பிரதான கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த காணொலி மூலியமாக பார்க்குற உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொடுவீரையா. இயேசுவே, இந்த தேசத்தை கண்ணோக்கி பார்ப்பீரையா. இயேசுவே, உம்முடைய பிரசனம், உம்முடைய கிருபை ராஜா. அப்பா, எங்கள் சபைக்கார ஒவ்வொரு குடும்பத்தையும் தாங்குவீரையா. இயேசு, இந்த கொரோனா நாட்களில் கூட ராஜா எவ்வளோ பிள்ளைகள் ராஜா மறிக்கப்படுகிறாங்க ராஜா. அப்பா, ஊழியக்காரங்க கூட ராஜா 100க்கு மேலே மறிக்கப்படுகிறாங்க. ஏசப்பா, ஏசப்பா, ஊழியக்கார குடும்பங்கள்லாம் நீ கண்ணோக்கி பார்ப்பீரையா. மறிக்கப்பட்ட அருமையான ஊழியக்கார குடும்பத்தில் நீ ஆறுதல் படுத்துகின்ற தேவன் ராஜா. உம்முடைய பிரசனம், உம்முடைய கிருபை ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பத்தையும் தாங்கிட்ட ராஜா. இயேசுவே, சபைகள்லாம் மூடிக்குது ஏசப்பா. இயேசுவே, இந்த சபைகள்லாம் திறக்க, இந்த கொரோனா எப்படி வந்தது அந்த கொரோனா அப்படியே போவ ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாக ஓடுன்னு சொன்ன தேவன் ராஜா. நீங்கள் செய்ய போகிற கிருபிக்காக உமக்கு நன்றி ராஜா. இயேசுவே, அப்போ அந்த ஈசிஆர் பகுதியில் கூட ராஜா நல்ல ஆலயத்தை குத்தீரே, உமக்கு கோட சோத்திர ராஜா. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருமையான ராஜா ஒவ்வொரு அட்வான்ஸ் சபைகளையும் ஆசீர்வதிப்பீரையா. இயேசுவே, ஒவ்வொரு அட்வான்ஸ் சபையினுடைய போதகர்களையும் தொடுவீரையா. இயேசுவே, ஏதோ கடமைக்காக கட்டாயத்தில் இந்த கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் ராஜா. இயேசுவே, அப்பா, அந்த கொரோனா நேரத்தில் ராஜா, அந்த காணொலி மூலியமாக ராஜா நாங்கள் கொடுக்குற வார்த்தையின்படி கூட ராஜா, அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி நடக்க நீ செய்ய போகிற நன்மைக்கோசம் நன்றி ராஜா. எங்களுடைய சபையினுடைய விசுவாசி குடும்பங்களை ஆசீர்வதிப்பீரையா. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருமையான போதகர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீர். இயேசு உதவி போதகர் ஆசீர்வதிப்பீர். வேதாகம சகோதரி ஆசீர்வதிப்பீர். நிர்வாக குழு ஆசீர்வதிப்பீர். இயேசுவே, அப்பா, வாலிப பிள்ளைகளை கூட எடுத்து பயன்படுத்துவீரையா. சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீரையா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகள் ராஜா. எந்த தடையில்லாதபடி பாதுகாத்தவர கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இயேசு, எவ்வளோ பிள்ளைகள் ராஜா அந்த கொரோனாவில் கூட ராஜா தகப்பனையும் தாயும் விட்டு ராஜா. இயேசு, தனிமையில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ தகப்பனை போல ராஜா. அப்பா, நீ தாங்கி ஏந்தி சுமந்து வர கிருபைக்காக நன்றி ராஜா. ஒரு தாயை போல தேற்றுவதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திர ராஜா. எங்களுடைய கிராம பகுதியில் கூட ஆசீர்வதிப்பீரையா. ஏசப்பா, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திர ராஜா. சீக்கிரமாக ராஜா சபைகள்லாம் திறக்க செய்ய போகிற நன்மைக்கோசம் உமக்கு நன்றி ராஜா. இயேசுவே, சபையை திறந்து நாள் சபையில் ஆராதிக்குவோம், உம்மை துதிக்குவோம். இயேசுவே, இந்த மாஸ்கெல்லாம் கைட்டி போட்டு உம்மை ஆராதிக்க போகிற கிருபிக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திர ராஜா. இயேசுவே, ஆரம்பத்திலிருந்து முடிவு ராஜா உம்முடைய பிரசனம், உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்ட ராஜா. ஆசீர்வதிப்பீர், பலப்படுத்துவீர். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கால வேளையிலே நாம் அனைவரும் இணைந்து நாம் இருக்கிற இடத்துல ஆண்டுடைய பிரசன்னத்தை நாம் உணர இருக்கிறோம். அப்படி நாமத்தை நாம் துதித்து ஸ்தோத்திரித்து உயர்த்த இருக்கிறோம். அப்படி நாமும் ஊற்றுண்ட பரிமள தைலம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமானதற்குள் ஓடி சுகமாக தங்கி இருப்பான். அப்படி நாமும் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி நம்முடைய வாழ்க்கையை உன்னதத்திற்கு நேராக கொண்டு செல்லக்கூடிய ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில தினந்தோறும் காண்பிக்கிற நாமம், அந்த நாமத்தை நாம் அறிந்திருக்கிறபடியினால், அந்த நாமத்தை நாம் விசுவாசித்திருக்கிறபடியினால் நாம் பாக்கியவான்கள். இந்த காலவெளியில் அந்த நம்பிக்கையோடு கூட கர்த்தரை நாம் துதித்து நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நான் வாசித்து அதற்கு பிற்பாடு நாம் அனைவரும் இணைந்து கர்த்தரை நாம் துதித்து நாம் ஸ்தோத்திரிக்க போகிறோம்.
ஏசாயாவின் புஸ்தகம் 54வது அதிகாரம் வசனம் 10 இப்படியாய் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் கர்த்தருடைய கிருபை மாத்திரம் நம்மை விட்டு விளங்காது. சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம், சந்தர்ப்பங்கள் எல்லாம் மாறி இருக்கலாம், கர்த்தர் மாத்திரம் மாறல. அப்படி வசனங்கள் மாத்திரம் மாறல. அப்படி கிருபை மாத்திரம் நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்குகிறது, ஏந்துகிறது. இன்றைக்கு அந்த கிருபையின் அரவணைப்புக்குள்ளாக, அந்த கிருபையின் சூழலுக்குள்ளாக நாம் சங்கமித்து கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர் என்று சொல்லி எல்லோரும் அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஆண்டு நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் நல்லவர். மலைகளே விலகி போனாலும், பர்வதங்களே இருக்கிற இடத்தை விட்டு மாறி போனாலும், நீர் எனக்கு கொடுக்கிறீரே அந்த கிருபை மாத்திரம் மாறல. தினந்தோறும் கொடுக்குறீங்களே அந்த கிருபை மாத்திரம் மாறல. அந்த கிருபை எனக்கு நீங்க கொடுத்துருக்கிறபடினா தான் இன்னைக்கு காலையில நாம துதிக்கிற, ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர், ஆண்டவரே உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை பார்த்து எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு சாதகமா இல்லை, ஆனால் கர்த்தர் மாத்திரம் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். அவர் நம் பட்சத்தில் இருப்பாரானால் நம்முடைய பக்கத்தில் 1000 பேரும், நம் வலது பக்கத்தில் 10,000 பேரும் வந்தாலும் அணுகாது. காரணம், நமக்காக யுத்தம் செய்யக்கூடியவர் ஒருவர் உண்டு. அப்படியே கரத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் மாறாது என் வாழ்க்கையில என்று அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த பாடலை நாம் பாடப்போகிறோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட ஆண்டோடத்துல முழுமையாக எல்லா காரியத்தையும் அப்படியே விட்டு கொடுத்துட்டு ஆண்டோடைய பிரசன்னத்துல இணைந்து கர்த்தரை உயர்த்தி இந்த பாடலை பாடுவோமா? மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காய் ஜீவன் தந்த ரட்சகர், வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காய் ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எல்லாரும் இணைந்து, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். சொல்லுவோமா? யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். வாழ்வின் நம்பிக்கையானவர், வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்வில். எல்லாரும் இணைந்து, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த
இரக்கம் நம்மை விட்டு மாறல. கிருபை ஒவ்வொரு நாளும் நமக்காக தந்திருக்கிறார். இரக்கத்தை ஒவ்வொரு நாளும் தந்திருக்கிறாரு. இன்னைக்கு யெகோவா நிசி நமக்கு ஜெயமாக, யெகோவா ஷம்மா நம்மோடு கூட இருந்து நடத்தி இருக்கிறார். எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு கண்ணீரின் பாதைகள், எவ்வளவு நஷ்டங்கள், இழப்புகள், இவைகள் மத்தியில் நம்மை நடத்துகிறவர் ஒருவர் உண்டு, அவர் இயேசு. இன்னைக்கு ஆண்டுடைய கரத்தில் எல்லாரும் அப்படியே விட்டு கொடுத்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உமக்கு நன்றி. மலைகளே விலகி போனாலும், பர்வதங்களே அதை இடத்தை விட்டு பெயர்ந்து போனாலும், நீர் என்னை அழைச்சிருக்கிறீங்களே, நீர் என்னை தொட்டு இருக்கிறீங்களா, உங்களுடைய அழைப்பு மாறல, நீங்க என்னை தொட்டிருக்கிற அந்த தெய்வீக தொடுதல் மாறல ஆண்டவரே, உங்களுடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் மாறல ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டுடைய கரத்துல எல்லாம் அப்படியே விட்டு கொடுப்போமா? ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம், உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோம். 7 மடங்கு சூடாக்கப்படலாம், சிங்க கெபிக்குள்ள அப்படியே தூக்கி போடலாம், ஆனா அவருடைய கிருபை மாத்திரம் மாறாது, அழைத்திருக்கிற அழைப்பு மாறாது. இந்த பெருந்தொற்று நம்ம பெரிய பாதிப்புக்குள்ள நடத்தலாம் அப்படின்னு நினைச்சிருக்கோம், ஆனா கர்த்தர் கொடுத்திருக்கிற நித்திய வாழ்வு மாறாது, கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் மாறாது. ஒருவேளை நீங்க பலரை இழந்திருக்கலாம், ஆனா ஒன்று மாத்திரம் நீங்க நினைக்க வேண்டும், ஆண்டவர் அறிந்திருக்கிறபடினால அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அவர்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார்கள் என்பதை மனதின் ஆழத்தில் பதித்து கொண்டு, ஆண்டவரே இன்னும் உம்மை அறியாதவர்கள் பலர் உண்டு ஆண்டவரே, இன்னும் உம்மை அறிந்து கொள்ள தேவன் கிருபை செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கிருபாசன தண்டையிலே நாங்கள் கிட்டி சேர்கிறோம் ஆண்டவரே. உபத்திரவங்களை பார்த்தல்ல, உதவுகிற ஆண்டவரை பார்க்க விரும்புகிறோம். உடைக்கப்பட்ட நிலையை அல்ல, உருவாக்குகிற ஆண்டவரை பார்க்க விரும்புகிறோம். கண்ணீர் சிந்துகிற அனுபவத்தை அல்ல, ஆனந்த களிப்பாய் மாற்றக்கூடிய ஆண்டவரை பார்க்க விரும்புகிறோம் என்று சொல்லி எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கர்த்தரை பார்த்து சோத்திரிப்போமா, கர்த்தரை பார்த்து துதிப்போமா, கர்த்தரை பார்த்து எல்லாரும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 என்று சொல்லி கர்த்தரை எல்லாரும் அப்படியே உயர்த்துவோம். 7 மடங்கு சூடாக்கப்பட்டுச்சு, அப்படியே தூக்கி போடுறாங்க. தூக்கி போடுறவங்க இல்லை, ஆனா உள்ள போயிருக்கிறவங்க மத்தியில இன்னும் ஒருவர் இருக்கிறார், அவர் தான் உன்னை அழைத்திருக்கிறவர். இன்னைக்கு ஆண்டுடைய கரத்துல எல்லாம் விட்டு கொடுத்து, சிங்க கபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார், அவர் என்னை காப்பவர், அவர் என்னை காண்பவர், அவருடைய கரத்துல என்னை விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி விட்டு கொடுத்து இந்த பாடல பாடலாமா? எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து, சிங்க கபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். விட்டு கொடுத்து பாடுவோமா? சிங்க கபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும், தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும், தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எல்லாரும் இணைந்து, சிங்க கபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர்,
காப்பவர் அவரே, என்னை காண்பவர் அவரே, என்னை காப்பவர் அவரே, என்னை காண்பவர். சிங்ககேபியோ சூலை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எல்லாரும் இணைந்து சிங்ககேபியோ சூலை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சொல்லுவோமா? சிங்ககேபியோ சூலை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கங்கள் வரலாம், சொல்றதுக்கு ஒருவேளை சுலபமா இருக்கலாம்ல, ஒருவேளை யோசிக்கிறதுக்கு நமக்கு சுலபமா இருக்கலாம். ஆனா சிங்க கெபிக்குள்ள போடப்பட்ட தானியேலை பார்த்து கேட்போமானால் ஒரு காரியத்தை சொல்லுவாரு, நான் எப்போ ஆண்டவர் நோக்கி பார்க்கிறேன், அவர் ஒருபோதும் என்னை தோற்கடிக்கலை. பாபிலோனின் சிறையிருப்பில் நான் தோற்று போகலை. நான் இம்மட்டும் ஜெயத்தை தான் பார்த்துருக்கிறேன், இனியும் ஜெயத்தை தான் பார்ப்பேன். சிங்கம் என்ன சர்வ சேனையும் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை அழைத்திருக்கிறவர் பெரியவர், நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், நான் நமஸ்கரிக்கிற தேவன் பெரியவர், சூழ்நிலைகளுக்கு மேலாக கிரியை செய்யக்கூடியவர். சிங்கத்தின் வாயை தூதனை வைத்து கட்டுகிறார். காரணம், ஒருவனுடைய வாய் திறந்திருக்கிறது. வாயை விரிவாய் திற, நன்மையினாலே கர்த்தர் நிரப்புவார். ஒருவேளை இத கேட்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். இல்ல, இன்னைக்கு இந்த பாடல் அப்படியே உள்ளத்தின் ஆழத்துல இருந்து பாடி, ஆண்டவரே சிங்ககேபியோ சூலை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். யோசித்து பாருங்க, 7 மடங்கு சூடாக்கப்பட்டிருக்கிறது. அது நடுவுல ஒருவர் நடந்து போறாரு. காரணம், உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறவர் ஒருபோதும் உங்களை விட்டுட்டு தூரமா இருக்கிறவர் இல்லை, உங்க கூடயே நடந்து வருகிறவர். இன்னைக்கு இந்த காலவேளையில ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறீங்க, எவ்வளவு அற்புதத்தை செஞ்சிருக்கிறீங்க, எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறீங்க. உமக்கு கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு எனக்கு அளவில்லாம கொடுத்திருக்கிறீங்களேப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னால விவரித்து பார்க்க முடியல, யோசித்து பார்க்க முடியல, கிரகித்து பார்க்க முடியல, அவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய மனதை பக்குவப்படுத்துமா? யோபு வாழ்க்கை யோசித்து பாருங்களேன். அவன் சொல்றான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். காரணம், என் நம்பிக்கையே அவர் தான், என் வாழ்க்கையே அவர் தான், என் ஜீவனே அவர் தான். அவருக்காக தான் வாழ்றேன். அவர் என்ன செஞ்சா என்ன, நான் அவருடைய பாத்திரம், நான் அவருடைய கருவி, அவருடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். அப்படித்தானே சொல்றாரு. இன்னைக்கு காலையில ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறீங்க, ஆண்டவரை பார்த்து நன்றி என்று சொல்லுங்க, நன்றி என்று சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி என்று சொல்லுங்களேன். எல்லாரும் வாய்களை திறந்து இருக்கிற இடத்துல அப்படியே ஆண்டவரை பார்த்து நன்றி நன்றி நன்றி. நீங்க சிறியவராக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அப்படியே ஆண்டவரை பார்த்து just submit yourself to the Lord. Say to Jesus, you are my Lord, you are my shepherd, you have done marvelous things in my life, I cannot express it. ஆண்டவரே என்னால சொல்லி முடியல, அவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே என்று சொல்லி எல்லாம் அப்படியே எப்படி விட்டு கொடுப்போமா? சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் இணைந்து, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். எல்லாரும் இணைந்து
எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாமாக. எல்லாரும் வாய்களை திறந்து நடக்கும், எல்லாம் நடக்கும், உம்மாலே தான் எல்லாம் நடக்கும். கூடும், எல்லாம் கூடும், உம்மாலே தான் எல்லாம் கூடும். அசையும், எல்லாம் அசையும், உம்மாலே தான் எல்லாம் அசையும். வாய்க்கும், எல்லாம் வாய்க்கும், உம்மாலே தான் எல்லாம் வாய்க்கும். பார்ப்போம், எல்லாம் பார்ப்போம், உம்மாலே தான் எல்லாம் பார்ப்போம். புதிய தரிசனத்தை, புதிய வெளிப்பாடு அன்றைய சமூகத்தில் ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தர் பார்க்க செய்வார். இன்னைக்கு கண்களை திறக்க செய்வார். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை உள்ளத்தை உடைக்க செய்யும். எம்மாவூர் சீஷருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு. காரணம், வசனத்தை ஆண்டவர் பிட்டு கொடுத்தாரு. அந்த வசனத்தை பார்க்க பார்க்க உள்ளம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சு. இன்னைக்கு கர்த்தரை துதித்து, கர்த்தரை ஸ்தோத்திரித்து, கர்த்தரை ஆராதிக்கிற உள்ளம் கொழுந்து விட்டு எரியும். உள்ளம் நன்றினாலே பொங்கும். உள்ளம் நல்ல விசேஷத்தினால் பொங்குபடியாய் கர்த்தர் செய்வார். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து தோல்வியானத, எதிர்மறையானத, நிற்கதையானத, நிலை குலைந்து போனத, உடைந்து போனத, உதவாதத எல்லாவற்றையும் அப்படியே அப்பாட்ட கொடுத்துட்டு, அப்பா, I cannot do anything out of this, but I know you will able to make things new. ஆண்டவரே, என்னால இதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, ஆனா இதை வச்சு புதுசா உம்மால செய்ய முடியும். You will able to open a new chapter in the same book. அதே புத்தகத்துல புதிய அத்தியாயத்தை அவரால் தொடங்க முடியும். Because he understands from the end. அவர் முடிவிலிருந்து உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவரை பார்த்து அப்படியே, ஆண்டவரே, I surrender myself to you. நான் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கன்னு சொல்லி அப்படியே விட்டு கொடுத்துருவோம். கடைசியா ஆகும், எல்லாம் ஆகும் சொல்லி விசுவாசமா பாடி ஜெபிக்கலாமா? ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். பாட்டை இன்னும் ஒரு விஷயம், இந்த பல்லவியை மறுபடியும் பாட போறேன். என்னென்ன காரியம் ஆகலையோ, whatever things that you see is not happening in your life, நீ பார்க்கிற காரியம்லாம் வாழ்க்கையில் நடைபெறாமல் இருக்குதோ, keep in front of Jesus Christ, who is the savior of this nation. இந்த உலகத்தின் இரட்சகரை அறிந்திருக்கிற நீ அவருடைய கண்களுக்கு முன்பாக வச்சுட்டு அப்பா பார்த்து, ஆண்டவரே, என்ன போதும், நான் இவைகள் மேலே ஆதிக்கம் செலுத்தினது போதும், நீங்கள் கட்டுப்படுத்தி ஆட்சி செய்யுங்க ஆண்டவரே, உங்களுடைய கரத்தை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே என்று சொல்லி கடைசியை பாடி ஜெபிக்கலாமா? பாடலாமா? ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும், நடக்கும், எல்லாம் நடக்கும், உம்மாலே தான் எல்லாம் நடக்கும், கூடும்,
அப்பா நாங்கள் உங்ககிட்ட எங்கள் வாழ்க்கையை கொடுத்துட்றோம். பலமுறை இப்படி தான் சொல்லி ஏமாத்திடுறோம். மன்னியும் ஆண்டவரே. மலைகளே விலகி போனாலும், பர்வதங்களே அந்த இடத்த விட்டு அப்புறம் போனாலும், நீங்கள் எங்களை பார்த்து சொல்கிறீங்களே, நான் உனக்கு கொடுக்குற கிருபை ஒருபோதும் விளங்காது. காரணம், நான் அந்த கிருபையை உனக்கு முத்திரையாக வச்சு நான் அழைச்சிருக்கிறேன். அந்த கிருபை உன்னை விட்டு விலகாது என்று எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுறீங்களே. நன்றி ஆண்டவரே, நன்றி. சிங்க கெபியா இருந்தாலும் சரி, சூளை நெருப்பாக இருந்தாலும் சரி, நீ அதெல்லாம் பார்த்து ஏன் சோர்ந்து போற? 7 மடங்கு சூட்டாக்கப்பட்டாலும் 7 குத்து விளக்கின் மத்தியில் உலாவுறவனா என்பதை மறந்துட்டாயோ என்று சொல்லி எங்க அருகாமையில வந்து எங்களுக்காக கிரியை செய்கிறவரே. சிங்கம் பயமுறுத்துகிறது என்று யோசிக்கிறாயோ? யூத கோத்திரத்து சிங்கம் நான் என்று சொல்லி தைரியம் உண்டாக்கி கடல் மேல நடந்து அலைகளை அமைதியாக்கி எங்க வாழ்க்கைக்கு புதிய அத்தியாயத்தை தொடங்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே. உம்மால எல்லாம் ஆகும் ஆண்டவரே. நம்பிக்கையின் சிறகுகளாக அரணுக்கிணராக நாங்கள் திரும்ப விரும்புகிறோம். இரட்டத்தனையான நன்மை எங்களை தேடி வரட்டும். இன்னைக்கு காலையில ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ள மலர்ந்திருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் தட்டி எழுப்பப்பட்டிருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். ஒரு உயிர்மீட்சியின் அனுபவத்துக்குள்ள நாங்கள் வருவதற்கு எங்களை விட்டுக் கொடுக்க உதவி செஞ்சீங்களே அப்பா, உமக்கு நன்றி. இந்த ஆராதனை உமக்கு தான் ஆண்டவரே. நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்க கிட்ட நீங்க பேசுங்க ஆண்டவரே. இன்னைக்கு எங்க வாழ்க்கை ஒரு விசையாய் தட்டி எழுப்பப்படட்டும். எங்களை மறுபடியும் நீர் உயிர்ப்பியும் ஆண்டவரே. தாவீது ஜெபித்தது போல திரும்பவும் எங்களை உயிர்ப்பிக்க நாங்கள் சமூகத்தில் எங்களை தத்தம் செய்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலவெளியிலும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக இந்த ஜூன் மாதத்திலே 3வது வாரத்திலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நம்மை கர்த்தர் இந்த இணையதளத்தின் மூலமாக நம்மை இணைத்து அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க, அவருடைய வசனங்களை நாம் ருசி பார்க்க கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியே வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். நாம் ஒரு கருகலான சூழ்நிலைக்கு நேராக தள்ளப்பட்டிருந்தாலும் அவருடைய வார்த்தைகள் உலர்ந்து போயிருக்கிற அனுபவங்களிலே உயிர்மீட்சியின் அனுபவத்தை தரக்கூடியதாக நம்மை மாற்றி, நம்மை அவருடைய பக்கமாக திருப்பி அவருடைய வசனத்தின் ஆழங்களுக்கு நேராக ஒவ்வொரு வாரமும் இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே நாம் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். அப்படி வார்த்தைகள் சத்தியம் நிறைந்த வார்த்தைகள். அவருடைய வார்த்தைகள் நாம் தியானிக்கும் பொழுது நாம் அனல் கொள்ளுகிறவர்களாக மாறுகிறோம். காரணம், அந்த வார்த்தை நம்மை ஒவ்வொரு நாளும் புடமிட்டு பக்குவப்படுத்தி பரமனுடைய பாதத்திற்கு அருகாமையிலே கொண்டு வருகிறது. இந்த ஊரடங்கு காலத்தில் பலமுறை நாம் உழண்டு போய் விடுகிறோம். பலமுறை நாம் உடைந்து போனவர்களாக மாறி விடுகிறோம். பலமுறை நம்முடைய வாழ்க்கையினுடைய அடையாளங்கள் மாறுகிறது, அர்த்தங்கள் மாறுகிறது, அஸ்திபாரங்கள் மாறுகிறது. நாம் அலையலையாய் பிரச்சனைகளை சந்திக்கிற வேளையிலே அந்த பிரச்சனைகளை தாண்டி செல்ல முடியாதபடிக்கு நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். காரணம், சமூக சூழல் நம்மை அந்த பாதைக்கு நேராக வழிநடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். சமூக சூழலை அல்ல, நம்மை சூழ்ந்திருக்கிற தேவனுடைய சமூகத்தை நாம் கண்ணோக்கி பார்க்க கர்த்தர் இந்த காலவெளியிலே நம்மை அழைத்து வைத்திருக்கிறார். ஒரு வேத பகுதியை நான் உங்களோடு கூட இணைந்து வாசிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் வேத புஸ்தகத்தை, யோவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் வசனம் 26க்கு நேராக உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக யூத ஜனங்களுக்கு மறுபடியுமாக கர்த்தர் பேசுகிறார். பிரமாணங்களை, கட்டளைகளை, தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வசனங்களை ஆழப்படுத்த வேண்டிய அவர்கள் அசட்டை செய்தவர்களாக, கடைபிடிக்க வேண்டிய அவர்கள் கட்டுப்பாட்டை இழந்தவர்களாக, வசனத்தின் ஓரத்துக்கு நேராக தங்கள் வாழ்க்கையை இணைத்து அந்த ஓரத்திலே தங்கள் வாழ்க்கையை ருசிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இருக்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே பல சங்கடங்கள் ஊடுருவி கடந்து செல்லுகிறது. தேசத்திலே பஞ்சம் ஏற்படுகிறது. தேசத்திலே பலவிதமான
இழப்புகளை அவர்கள் சந்திக்கிற சமயத்தில் மறுபடியுமாக ஆண்டவர் அவர்களை பார்த்து பேசுகிறார். தேசத்திலே நீங்கள் நஷ்டத்தை சந்தித்திருக்கிறீர்கள், இழப்பை சந்தித்திருக்கிறீர்கள், வெட்கத்தை சந்தித்திருக்கிறீர்கள். இவைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நீங்கள் வைக்க வேண்டுமானால் ஆண்டவர் பக்கமாக திரும்ப வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் அடிப்பணைய வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் மறுபடியுமாக உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக அவர் ஆனந்த களிப்புள்ள அனுபவங்களுக்கு நேராக உங்களை நடத்த விரும்புகிறார் என்கிற செய்தியெல்லாம் யோவேல் தீர்க்கதரிசி தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி தருகிறார். சொல்லி தந்து அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற சமயத்தில் ஆண்டவர் அவர்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தான் இப்பொழுது நாம் வாசித்திருக்கிறோம். இந்த காலவெளியிலே நம்முடைய சூழ்நிலைகளும் அப்படித்தான் இருக்கிறது. தேசத்திலே பஞ்சம், தேசத்திலே பாழ்கடிப்பின் சத்தங்கள், தேசத்திலே மரணத்தின் சத்தங்கள், தேசத்திலே பலவிதமான இழப்புகள், பலவிதமான நஷ்டங்கள், சொல்லொன்னா வேதனை, தாங்கொன்னா அனுபவங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிற காலகட்டத்தில் கர்த்தருடைய வேத வசனம் மாத்திரம் மாறாமல் இந்த காலவெளியிலும் நம்மோடு கூட பேசுகிறது. அந்த வேத வசனம் சொல்லுகிறது, இழப்புகளிலே, தோல்விகளிலே, நஷ்டங்களிலே, அவமானங்களிலே, வெட்கத்திலே ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கம் பட்டு போக போகிறதில்லை. காரணம், அழைத்தவர் நான், ஆசீர்வதிக்கிறவர் நான், அனுதினமும் நடத்துகிறவர் நான் என்பதை ஆண்டவர் ஒவ்வொரு வாழ்க்கையின் அனுபவத்திலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த ஊரடங்கு காலத்தில் நம்முடைய அஸ்திபாரங்கள் உறுதியாக மாறாமல் போய்விடுகிறது. காரணம், பலவிதமான அலைகளினாலே நாம் அழைக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கை ஓரங்களுக்கு நேராக கடந்து சென்றிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு காலையிலே கர்த்தர் நம்முடைய அஸ்திபாரங்களை மறுபடியுமாக உறுதிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய அஸ்திபாரங்கள் அசைந்து போயிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரங்கள் ஒருவேளை உடைந்து அவைகள் விரிச்சல் ஏற்பட்டு அவைகள் பலமான ஒரு கட்டடத்தை தாங்க முடியாத அனுபவத்தை போல நம்முடைய கண்களுக்கு முன்பாக தென்படலாம். இன்றைக்கு இந்த காலவெளியில ஆண்டவர் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு காரியம், நம்முடைய அஸ்திபாரத்தை அவர் உறுதிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த ஊரடங்கு காலத்தில் உறுதியான அஸ்திபாரத்தை அமைத்துக் கொள்வது எப்படி நான் ஒரு உறுதியான அஸ்திபாரத்தை என் வாழ்க்கையில, என் தனிப்பட்ட வாழ்க்கையில, என் குடும்ப வாழ்க்கையில நான் அமைத்துக் கொள்ள முடியும் என்று நீங்கள் ஒருவேளை யோசிப்பீர்கள் என்றால் சற்று இந்த வேத பகுதியை நீங்கள் கவனியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஒரு உறுதியான அஸ்திபாரத்தை இன்றைக்கு நம்மால் நிச்சயமாகவே ஆண்டுடைய பிரசன்னத்தின் உதவினால நாம் பார்க்க முடியும், நம் கண்கூடாக பார்க்க முடியும், நம்முடைய சந்ததி பார்க்க முடியும். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன் நம்முடைய வாழ்க்கையில இந்த வெட்கம் ஏற்படுகிறது? சமீபத்திலே நீங்கள் செய்தித்தாளிலே பார்க்கலாம், பலவிதமான சிக்கலிலே சிக்கி கொண்டிருக்கிறவர்கள் தங்கள் முகத்தை காண்பிக்காதபடிக்கு முகத்தை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்கள் சிக்கி கொண்டிருக்கிற சிக்குதல் மிகவும் அவலட்சணமான ஒரு சிக்குதலாக காணப்படுகிறது. இந்த அவமானம் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த வெட்கம் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இன்றைக்கும் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே சில வெட்கம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. அவைகளை எப்படி தாண்டி சென்று நம்முடைய அஸ்திபாரத்தை இன்னும் உறுதியாக்கி கொள்வது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டதான அனுபவங்கள் வரும்பொழுது நம்முடைய அஸ்திபாரங்கள் அசைக்கப்படுகிறது. இன்றைக்கு இந்த காலவெளியிலே ஒரு 3 காரியங்களை உங்களோடு கூட இந்த ஊரடங்கு காலத்தில் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த 3 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில உறுதியான ஒரு அஸ்திபாரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறதை அறிந்து கொள்வதற்கு, இந்த உறுதியான அஸ்திபாரத்தை கண்ணோக்கி பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் வசனம் 34 இப்படியாய் சொல்லுகிறது, பாவமோ ஜனத்திற்கு இகழ்ச்சியை உண்டு பண்ணும். பாவம் ஒரு ஜன கூட்டத்திற்கு, ஒரு சந்ததிக்கு, ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்த உறுதியான அஸ்திபாரத்தை நான் அமைக்க வேண்டும் என்றால் சிலவற்றை விட்டு நான் விலகி இருக்க வேண்டும். சில காரியங்களிலிருந்து நான்
விலகி இருக்கத்தான் வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவருடைய சாயலின்படி, ஆண்டவருடைய ரூபத்தின்படி உருவாக்கப்பட்டிருந்தார். தேவன் சகல ஞானத்தினாலே, சகல அறிவினாலே, சகல புத்தியினாலே, சகல மகிமையினாலே, சகல கனத்தினாலே அவர்களை சிருஷ்டித்திருக்கிறதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆனால் மகிமை இழந்து போகிறார்கள், தெய்வீக ஞானத்தை இழந்து போகிறார்கள், தெய்வீக ஆளுகை இழந்து போகிறார்கள், தேவன் கொடுத்திருக்கிற எல்லா விதமான ஐக்கியத்தை இழந்து போகிறார்கள், உறவை இழந்து போய் நிற்கதையாய் நிற்கிறார்கள். காரணம், சிலவற்றிலிருந்து ஆண்டவர் விலகி இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு எச்சரித்தும் அந்த வார்த்தையை அவர்கள் அசட்டை செய்தபடியினால் அவர்கள் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். சில காரியங்களிலிருந்து நாம் விலகி இருக்கத்தான் வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீதை குறித்து யோசித்து பாருங்களேன். யுத்த தளவாடத்திலே முன்பாக நின்று செயல் வீரனாய் செயல்பட வேண்டியவன் தவறுகிறான். தன்னை அந்த யுத்தத்திலிருந்து விலக்கி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். நடைபெறுகிற சம்பவம் என்ன? உப்பரைக்கு மேலே ஏறுகிறான். கண்களிலே தடுமாற்றம் ஏற்படுகிறது. அவன் தடுக்கி விழுகிறான். ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்த பொழுதிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், 2 சாமுவேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் வசனம் 11 12 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணுவேன். நீ தவறுதலாய் செய்திருக்கிற ஒரு காரியம் மறைவாக செய்யப்பட்டது என்று யோசிக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்கள் ஒளிப்பிடத்திலே கொண்டு வரப்படும் என்று ஆண்டவர் அவன் சந்ததிக்கு சொல்லுகிறதை இந்த காலவெளியிலே நினைவுபடுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்றைக்கு வெளியாக்கப்படாத எந்த விதமான மறைப்பொருளும் இல்லை. எல்லா அந்தரங்கங்களும் வெளிரங்கமாக மாற்றப்படக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஒரு உறுதியான அஸ்திபாரத்தை நான் அமைத்துக் கொள்ள வேண்டுமானால் சிலவற்றிலிருந்து ஆண்டவர் என்னை விலக்கி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சிலவற்றை நான் விலக்கி, அவைகளிலிருந்து விலங்கி நான் ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இவைகளிலிருந்து நான் விலக வேண்டும். இவைகளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், யூதாஸ் தன் வாழ்க்கையில சிலவற்றிலிருந்து அவன் விலகி இருந்திருக்க வேண்டும். ஆனால் பணப்பை அவனோடு கூட இருக்கிறது. அதை வைத்து தான் சுற்றி கொண்டிருந்தப்பான் என்று யோசிக்கிறேன். நாள் ஒன்று வருகிறது, அவைகளிலிருந்து அவனால் விலகி இருக்க முடியவில்லை. இயேசுவோடு கூட இருந்தவன், அவரோடு கூட அப்பம் புசித்தவன், குதுங்காலை தூக்கக்கூடிய நிலைக்கு மாறுவதற்கு காரணம் என்ன? அவன் தன் வாழ்க்கையில சிலவற்றை விட்டு விலகி இருப்பதற்கு மனமில்லாமல் போய்விட்டார். ஆகவே வீழ்ச்சி அடைகிறான். பேதுருவை பாருங்களேன், இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், யார் உம்மை விட்டு சென்றாலும் நான் மாத்திரம் போக மாட்டேன். யார் உம்மை விட்டு ஓடி சென்றாலும் நான் மாத்திரம் ஓடவே மாட்டேன். நான் உம்ம கூடயே இருப்பேன் என்று வீரமாய், தைரியமாய், தன்னை குறித்து பெரிய ஒரு காரியத்தை யோசித்து கொண்டவனாய் பேசுகிறான். ஆனால் வீழ்ச்சி அடைந்தவனாக மாறிவிடுகிறான். சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில நம்மை குறித்ததான ஒரு பெரிய எண்ணங்கள், தீர்மானங்கள் ஒருவேளை இருக்கலாம். அவைகளை ஆண்டவர் அறுத்து விட வேண்டும் என்று விரும்புகிறார். அவைகளை உடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். காரணம் என்ன? நாம் வாழ்கிற உலகம் ஒரு சதம் அல்ல. நாம் சிலவற்றை விலகி நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறதை இந்த காலவெளியிலே நம்முடைய சிந்தனையின் ஆழத்திலே நாம் பதித்துக் கொள்ள வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைகிறதில்லை. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனுடைய சன்னிதானத்திலே அவன் இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். காரணம், பாவம் ஒரு மனிதனுடைய வாசற்படியிலே படுத்துக்கொண்டே இருக்கும். நானே வாசல் என்று சொன்னவரை மறக்க செய்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த பாவத்திலிருந்து நாம் மேற்கொண்டவர்களாக, ஜெயம் எடுத்தவர்களாக நாம் கடந்து வர முடியும். சில சமயங்களிலே நாம் இந்த கருகலான சூழ்நிலைக்கு செல்லுகிற சமயத்தில் சிலவற்றை விட்டு நாம் விலகி வர முடியாதபடிக்கு நாம் தடுத்து நிறுத்தப்படுகிறோம். இன்றைக்கு காலவெளியில் நம்மை பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டும். பேசுகிற என்னை பார்த்து நான் கேட்க வேண்டும், என்னை ஆண்டுடைய சமூகத்திலே கிட்டி சேர முடியாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிற பாவம் எது? வேதம் சொல்லுகிறது, ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அவன் மற்றவர்களுக்கு நன்மை செய்யாமல் போவானானால் அது அவனுக்கு பாவமாக மாறும்.
விசுவாசம் இல்லாமல் வருகிற யாவும் பாவமே என்று வேதம் சொல்லுகிறது. சாமுவேல் சொல்லுகிறான், நான் ஜெபிக்காமல் விண்ணப்பம் செய்யாமல் போவேனானால் அது எனக்கு பாவமாய் மாறுமே என்று சொல்லுகிறான். அப்படி என்றால் இப்படிப்பட்ட பாவங்களிலே எல்லோரும் சிக்கி இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொண்டவர்களாக இந்த காலவெளியிலே ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு அனுபவம், ஆண்டவரே எனக்கு ஒரு உறுதியான ஒரு அஸ்திபாரம் வேண்டும். இந்த உறுதியான அஸ்திபாரத்திலே ஆண்டவர் சிலவற்றை நம்மை பார்த்து அவைகளை விலக்கி போட வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு உறுதியான ஒரு அஸ்திபாரம் போடப்பட வேண்டும் என்றால் சில காரியத்தை தூக்கி எறிய வேண்டும், சில காரியத்தை விளக்க வேண்டும், சில காரியத்தை உதற வேண்டும். அப்படி செய்தாதான் ஒரு உறுதியான அஸ்திபாரத்தை போட முடியும். இல்லைன்னா உறுதியான அஸ்திபாரத்தை போடவே முடியாது. சில கட்டடங்களை நீங்கள் பார்க்கலாம், உறுதியான அஸ்திபாரம் போடப்படாதபடியினால் சில ஆண்டுகளிலே அது ஒரு பக்கமாக சாய்ந்து போகிறதை நீங்கள் பார்க்கலாம். காரணம் என்ன? உறுதியான அஸ்திபாரம் போடப்படாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் இருக்கலாம். பல ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களாக இருக்கலாம், பல ஆண்டுகளாக நாம் ஆண்டுடைய வேதத்தை எடுக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு சத்தியம், நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியத்தை நாம் உதறி தள்ளத்தான் வேண்டும். ஆகானுக்கு மனமில்லாமல் போய்விட்டது. நாபோத்திற்கு ஒரு மனம் வருகிறது. அது ஆண்டுடைய சன்னிதானத்திலே தன்னை விட்டு கொடுக்காமல் ஆண்டுடைய சன்னிதானத்திலே ஆண்டவரை மாத்திரம், ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை மாத்திரம் பிடித்து கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். இன்றைக்கு சில காரியத்தை நாம் விட்டுவிடத்தான் வேண்டும். இன்றைக்கு விட்டுவிடாமல் இருப்போமானால், அனனியா சஃபேராலை பாருங்கள், சில காரியத்தை அவர்களால் விட்டு விடுவதற்கு மனமில்லாமல் போய்விட்டது. ஆகவே வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து அவர்கள் மரணத்திற்குட்படுத்தவர்களாக மாறுகிறார்கள். இன்றைக்கு யோபின் வாக்கியத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். வால வயதின் பாவங்கள் என் எலும்புகளுக்குள்ளாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு சில மணி நேரம் நம்முடைய வாழ்க்கையை தற்பரிசோதனை செய்து, ஆண்டவரே இந்த ஊரடங்கு காலத்தில் ஒரு உறுதியான அஸ்திபாரத்தை என் தனிப்பட்ட வாழ்க்கையில், என் குடும்ப வாழ்க்கையில் நான் ஆழமாக இந்த அஸ்திபாரத்தை போட விரும்புகிறேன். காரணம், நீர் அதிலே பிரியப்படுகிறேன். காரணம், இந்த அஸ்திபாரத்தின் ஆசீர்வாதம் நீர். இந்த அஸ்திபாரத்திற்கு ஊற்று நீர். இந்த அஸ்திபாரத்தை நீர் இன்னும் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறபடியினால் என் குடும்ப வாழ்க்கை என்கிற அஸ்திபாரம், என் தனிப்பட்ட வாழ்க்கை என்கிற அஸ்திபாரம், நீர் கொடுத்திருக்கிற பொருளாதாரம் என்கிற அஸ்திபாரம், நீர் கொடுத்திருக்கிற ஞானம் என்கிற அஸ்திபாரம், நீர் கொடுத்திருக்கிற தாளந்துகள் திறமை என்கிற அஸ்திபாரம், நீர் கொடுத்திருக்கிற கிருபை என்கிற அஸ்திபாரம், நீர் கொடுத்திருக்கிற உதவி செய்யக்கூடிய அஸ்திபாரம், இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் பட்டியலிட்டு ஆண்டுடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து குடும்பமாக, ஆண்டவரே இவைகளிலே நான் உறுதியான அஸ்திபாரத்தை போட விரும்புகிறேன் என்று ஒரு தீர்மானம் செய்ய வேண்டும். காரணம், இந்த ஊரடங்கு காலத்தில் பல குடும்பங்களை நாம் இழந்திருக்கிறோம், நண்பர்களை இழந்திருக்கிறோம். பல குடும்பங்கள் நிற்கதையாய் நின்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே பாருங்கள், பெற்றோரை இழந்த பிள்ளைகளுடைய பட்டியல் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை, நிற்கதையாய் நிற்கக்கூடிய ஒரு சூழல். அந்த பரிதாபமான ஒரு சூழல், அஸ்திபாரங்கள் இழந்து போன ஒரு சூழல். இப்படிப்பட்ட காலத்தில் ஆண்டவரை அறிந்திருக்கிற நான், ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிற நான், ஆண்டவருடைய வசனத்திற்கு நடுங்க வேண்டிய நான், என் அஸ்திபாரத்தையும் நடுங்க செய்து கொண்டிருக்கிறேனோ என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டவர்களாக, என் அஸ்திபாரம் உறுதியாக இருக்க வேண்டும். அது கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே போடப்பட்டிருக்க வேண்டும். அது காற்றடித்தாலும், மழை வந்தாலும், பெரும் வெள்ளத்தினுடைய தாக்கம் ஏற்பட்டாலும் அது அசையாமல் இருக்க வேண்டும். காலை தோறும் அதற்கு ஆண்டவர் சகாயம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கையின் குரல் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும்பினவர்களாக சிலவற்றை விளக்க வேண்டும், சிலவற்றிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தோடு கூட இரண்டாவது குறிப்புக்கு நேராக செல்வோம். இந்த ஊரடங்கு காலத்திலே ஒரு உறுதியான ஒரு அஸ்திபாரத்தை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் சிலவற்றிலிருந்து நான் விலகி இருக்கத்தான் வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். பல பட்டியலை நாம் இட்டுக்கொண்டே இருக்கலாம், நமக்கு எல்லாம் இது தெரிந்த ஒரு சத்தியம். ஆகவே இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இவைகளிலிருந்து நான் விலக விரும்புகிறேன்,
இவைகளிலிருந்து நான் விலக விரும்புகிறேன் ஆண்டவரே, இவைகளிலிருந்து என் குடும்பம் விலக விரும்புகிறது. ஒவ்வொன்றும் பட்டியல் இட்டு ஆண்டவர் பக்கமாக நாம் நெருங்கி, ஆண்டவரே என் அஸ்திபாரத்தை ஆழப்படுத்துகிறபடினால் உமக்கு நன்றி, என் குடும்ப வாழ்க்கையின் அஸ்திபாரத்தை நீர் ஆழப்படுத்துகிறபடினால் நன்றி என்று சொல்லக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்தருளுவாராக. இரண்டாவது ஒரு அனுபவத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 26 நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். அந்த வேத பகுதியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. My people will never be ashamed. என் பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் நம்மை பார்த்து என் ஜனங்கள் என்று அழைக்கிறார். ஸ்தோரம் போன நாட்கள் உண்டு, ஆண்டவரை சாராமல் இருந்த நாட்கள் உண்டு, ஆண்டவரை சேர்ந்திராத நாட்கள் உண்டு, ஆண்டவரோடு கூட இணைந்து இராத நாட்கள் உண்டு, ஆண்டவரோடு இணக்கமாயிராத நாட்கள் உண்டு, ஆண்டவரை மறந்த நாட்கள் உண்டு, ஆண்டவரை மறுதலித்த நாட்கள் உண்டு, ஆண்டவரை குறித்து யோசிக்காத நாட்கள் உண்டு, ஆண்டவரை குறித்து பேசாத நாட்கள் உண்டு, ஆண்டவரை குறித்து ஒன்றுமே அறியாதவர்களைப் போல இருந்த நாட்கள் உண்டு. அந்த நாட்களை எல்லாம் ஆண்டவர் பட்டியலிடாமல் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனங்கள் என்று ஆண்டவர் உரிமையோடு கூட நம்மை அழைக்கிறார். இரண்டாவது ஒரு பரிமாணம், இந்த உறுதியான அஸ்திபாரத்தில் இருக்க வேண்டுமானால் ஆண்டவரோடு கூட வாழ்ந்திருக்க வேண்டும். சிலவற்றிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். வாழ்ந்திருக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஆகவே தான் 2 நாளாம் புஸ்தகம் 7ஆம் அதிகார வசனம் 14 எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் விலகி வருவார்கள் என்றால் நான் பரலோகத்தில் இருக்கிற நான் அவர்கள் ஜெபத்தை கேட்பேன், அவர்களுடைய பாவத்தை மன்னிப்பேன், அவர்களுடைய தேசத்திலே நான் க்ஷேமத்தை உண்டு பண்ணுவேன். காரணம், அவர்கள் என் ஜனங்கள். Because they are my people, my chosen people. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். அந்த ஜனங்களை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், அவர்களோடு கூட நான் வாழ விரும்புகிறேன். இந்த உறுதியான அஸ்திபாரம் ஏற்பட வேண்டும் என்றால் இயேசுவில் வாழ வேண்டும், இயேசு எனக்குள் வாழ வேண்டும், அவர் என்னில் தங்கி தாபரிக்க வேண்டும், அவரோடு கூட இணைந்து பணிபுரியக்கூடியவனாய், அவரோடு கூட இணைந்து யோசிக்கக்கூடியவனாய், அவரோடு கூட இணைந்து செயல்படக்கூடியவனாய் நான் மாற வேண்டும். ஆகவே தான் யோவான் சானகன் சொல்லுகிறான், அவர் பெருகட்டும் நான் சிறுகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார், இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார், இயேசுவே என்னில் பிரகாசிக்கிறார் என்கிற அனுபவத்தை உள்வாங்கினவனாக அவன் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறான். பானபலியாக வார்க்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறான். காரணம், கிறிஸ்து அவன் வாழ்க்கையிலே தங்கி தாபரிக்கிறார். நாம் அவருடைய ஜனங்களாக, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். நாம் பிள்ளைகளானால் அவருடைய சுதந்திரமாமே. என்ன ஒரு பாக்கியம்! கீர்த்தி பெற்ற ஜனம், இவ்வளவு மேன்மையான ஆண்டவரை பொக்கிஷமாய் கொண்டிருக்கிற ஜனம், அவரோடு கூட வாழ பலமுறை மறந்து போய்விட்டோம். சூழ்நிலைகள் நம்மை இழுக்கிறதல்லவா, சந்தர்ப்பங்கள் நம்மை இழுக்கிறதல்லவா, பல போராட்டங்கள் நம்மை இழுக்கிறதல்லவா, பல வேதனைகள் நம்மை இழுக்கிறதல்லவா. ஆனால் இவைகளை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை பல முறை நாம் மறந்து போயிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், நான் அவர்களுக்குள்ள வாசமாய் இருப்பேன். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கும் பொழுது நானும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக மாறி இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் தேவ தூதருக்கு உதவியா கை கொடுக்கல, ஆபிரகாமின் சந்ததிக்கு நான் உதவியா கை கொடுத்திருக்கிறேன். காரணம், அவர்களோடு கூட நான் வாழ விரும்புகிறேன், அவர்களோடு கூட தங்கி தாபரிக்க விரும்புகிறேன், அவர்களோடு கூட எப்பொழுதும் சம்பாஷணை செய்ய விரும்புகிறேன், அவர்களோடு கூட உறவாட விரும்புகிறேன், அவர்களோடு கூட என் வாழ்க்கையினுடைய அர்த்தங்களை
தரிசனங்களை, வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தி தர விரும்புகிறேன். வரக்கூடிய ரகசியங்களை, வருங்காலத்தினுடைய சத்தியங்களை விளக்கி சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அவர்களுக்கோ மனமில்லாமல் போய்விட்டது. இந்த வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அந்நிய காரியமாய் எண்ணினார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த காலவேளையில ஆண்டவரோடு கூட வாழ்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. நம்பிக்கையோடு கூட வாழ்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. ஆகவே தான் சங்கீதக்காரன் அழகாக எழுதுகிறான், என் முற்பிதாக்கள் அவரை நம்பினார்கள். சங்கீத புஸ்தகம் 22 சங்கீதத்துல 4 வசனத்திலலாம் வாசிக்கும் போது ரொம்ப ஒரு அருமையான ஒரு வேத பகுதியை சங்கீதக்காரன் தெளிவா சொல்லி கொடுக்கிறான். என் முற்பிதாக்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தேவனை அப்படியே சார்ந்திருக்கிறார். பாருங்களேன், 22 சங்கீதம் 4 வசனம், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. காரணம், அவரை நம்பி வந்திருக்கிற ஜனம். கர்த்தருடைய செட்டின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். அவரை நம்பினவர்களை ஒருபோதும் ஆண்டவர் கைவிடுகிறது இல்லை. ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். எந்த தேசத்திற்கு போக போகிறான் என்று அவனுக்கு தெரியாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே நம்பி கடந்து வருகிறான். வருடங்கள் உருண்டோடுகிறது. ஆண்டவர் தம்முடைய வாக்கு தத்தங்களிலே தோற்று போனவர் அல்ல, வாக்குதத்தங்களை நிறைவேற்றாத ஆண்டவரும் அல்ல, வாக்குதத்தை சரியாய் நிறைவேற்றுகிறார். அவனுடைய அஸ்திபாரம் அசைகிறது போல சூழல் ஏற்பட்டது. ஆனால் வாக்கு தத்தத்தின் பிள்ளையை தருகிறார். விசுவாசத்தின் தகப்பனாக அவனை மாற்றுகிறார். ஆண்டவர் தம்முடைய திட்டத்துல, தம்முடைய தீர்மானத்துல, தம்முடைய வார்த்தையில, தம்முடைய வாக்குதத்துல ஒருபோதும் அவர் தோற்று போகிறவில்லை. தாமதம் ஆகிறது போல தெரியலாம், ஆனால் அவர் முடித்து வைக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை அவர் நிச்சயமாகவே நிறைவேற்றி முடிக்கிறவர். ஆகவே தான் விசுவாசத்தின் தகப்பனாக அவனை மாற்றுகிறார். யோசேப்பை குறித்து நீங்க வேதத்துல வாசிங்கன்னா அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. என்ன தெரியுமா? என் எலும்புகள், அதான் அழகா சொல்றான் ஆதியாகமம் புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்தில் வரும்போது, கானானுக்குள் என் எலும்புகளை நீங்கள் கொண்டு போவீர்கள். என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க. இதுதான் ஆண்டவருடைய நம்பிக்கையோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு பார்க்கக்கூடிய சூழல் எல்லாம் நம்பிக்கை அப்படியே இழக்க செய்கிறது. காரணம் என்ன? சூழல் அப்படி மாறி இருக்கிறது. பணம் இருக்கிறது, மருத்துவமனையில் இடம் இல்லை. மருத்துவமனையில் இடம் கொடுத்தாலும் அங்க அந்த மனிதனுக்கு தேவையான ஆக்சிஜன் இல்லை. ஆக்சிஜன் கிடைச்சாலும் அந்த மனுஷன் உயிர் வாழ்வானா என்பது நிச்சயம் அல்ல. நிச்சயமற்ற நம்பிக்கையற்ற ஒரு உலகத்தில் வாழும் பொழுது ஆண்டவர் சில நம்பிக்கையை நமக்குள்ளே தர விரும்புகிறார். என்ன நம்பிக்கைனா, இந்த உறுதியான அஸ்திபாரம் நமக்குள்ளே இன்னும் ஆழப்படுத்த வேண்டும் என்றால் அவரிலே வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். நாம் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவரிலே வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே தான் யோபு சொல்றான், அவர் என்னை கொண்டு போட்டாலும், நான் அவர் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அவரே என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். அவரே என்னை கொன்று போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா என் நம்பிக்கையில மாத்திரம் ஒருபோதும் நான் கொஞ்சமா இறங்கிட மாட்டேன். மனைவி சொல்றா, நண்பர்கள்லாம் சொல்றாங்க, திரும்பி பார்க்குறான், ஆட்டு மந்தைகள் எல்லாம் அப்படியே ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு போயிருக்கு. இந்த பக்கம் திரும்பி பார்க்குறான், பிள்ளைகளும் இல்லை. அவன் திரும்பி பார்த்தா அவன் கையில் கிடைக்கிறதெல்லாம் ஒரு ஓடு. அதை எடுத்து சரீரத்தை சொரிஞ்சிக்கிறான். காரணம், சொரியாமல் அவனால் இருக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது, இப்படி இருக்கக்கூடிய நான், எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன் நான், பிள்ளைகள், ஆட்டு மந்தைகள் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன் நான், என் மனைவி எனக்கு விரோதமாய் திரும்பி இருக்கிறாள், என் நண்பர்கள் எல்லாம் எனக்கு விரோதமாக திரும்பி இருக்கிறாங்க. ஆண்டவரை பார்த்து சொல்றான், நீர் கொன்று போட்டாலும், அப்படின்னு என்ன, நீரும் எனக்கு விரோதமா என்ன கொன்று போட்டாலும் நான் உன் மேலே வச்சிருக்கிறேன் பார்த்தீங்களா நம்பிக்கை, அதில் மாத்திரம் ஒருபோதும் விலகி வந்துட மாட்டேன். காரணம், என் அஸ்திபாரம் நீர், காரணம் என் ஆதாரம் நீர், காரணம் என்னை அழைத்தவர் நீர் என்பதை மாத்திரம் அவன் மறந்து போகவில்லை. ஆகவே தான் அவனுடைய அஸ்திபாரம் இன்னும் உறுதியாகிறது. அவன் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் என்னை உயிர்ப்பிப்பார். அவன் சொல்லுகிறான், தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. காரணம், அஸ்திபாரத்தை உறுதிப்படுத்துகிறவர் உன்னுடைய ஆண்டவர்.
இன்றைக்கு இந்த கால வேளையில் அவருக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை இல்லாமல் போயிருச்சா? அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை இல்லாமல் போயிருச்சா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பேசுகிற நானாகட்டும், இந்த இணைய தளத்தின் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களாகட்டும், எல்லோரும் அப்படியே நம்ம இணைந்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் அஸ்திபாரத்தை நீர் உறுதிப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்க அவர்கிட்ட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர் எங்க கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் எங்களை ஒருவேளை விடுதலை ஆக்கினாலும் சரி, விடுவிக்காம போனாலும் சரி, அவர்கிட்ட தானே இருக்கிறோம். நம்பிக்கையோடு கூட அவர்கள் வார்த்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அவர் விடுவிச்சா என்ன, விடுவிக்கலாம் என்ன, அவர்கிட்ட தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உறுதி கொண்டவர்களாக, அஸ்திபாரத்தை உறுதி கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பும் பொழுது, அந்த 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி ஜுவாலையில ஒருவர் உலாவுகிறார். உன் பிரச்சனை நடுவில் ஒருவர் உலாம போயிடுவாரா? உன் போராட்டத்தின் மத்தியில ஒருவர் உனக்கு கரம் பிடித்து தூக்கி விடாம போயிருப்பாரா? சற்று யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு இந்த காலவெளில எத்தனை முறை கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். நம்மை தூக்கி எடுத்து, உளையான சேற்றது நம்மை தூக்கி எடுத்து அவர் கண்மலில் மேல் நிறுத்தி இருக்கிறார். அடிகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார். நாவல புதிய பாடலை கொடுத்திருக்கிறார். இது அவருடைய கிருபை, இது அவருடைய இரக்கம். இன்னைக்கு அவரிலே வாழ்கிற ஒரு வாழ்க்கை. சிங்க கெபி கூண்டுல போடப்பட்டிருக்கிற ஒருவன் அப்படியே ஆண்டவரை இன்னும் ஸ்தோத்திரிக்க, இன்னும் துதிக்க அவன் நாவு அடங்கவே அடங்கல. சிங்கத்தின் வாயை கட்டும்படியாக கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புகிறார். கர்த்தருக்குள்ள வாழ்கிற ஒரு வாழ்க்கை வெற்றி நிறைந்த வாழ்க்கை. தோல்வியை வெற்றியாய் பார்க்க செய்கிற வாழ்க்கை கர்த்தரிலே வாழ்கிற வாழ்க்கை. துக்கங்களை சந்தோஷமாய் பார்க்க செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை கர்த்தருக்குள்ளே வாழ்கிற ஒரு வாழ்க்கை. சாம்பலை சிங்காரமாய் பார்க்க செய்யக்கூடிய வாழ்க்கை கர்த்தரிலே வாழ்கிற வாழ்க்கை. உன் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த கண்ணீரை அதே கண்களிலிருந்து வழியும்படியாய் செய்யக்கூடியவர் ஒருவர். அவர் தூரத்தில் இல்லை, உனக்குள்ள வாழ விரும்புகிறார். இன்னைக்கு காலை வேளையில இந்த வார்த்தையை கேட்கும்போது, he wants to live with you, he wants to stay with you, he wants to instruct your life. உன் வாழ்க்கையை அவர் கட்டுப்படுத்தி அவர் நடத்த விரும்புகிறாரு. இன்னைக்கு அப்படி நடத்தும் பொழுதுதான் ஆண்டவர் பார்த்து சொல்ல முடியும், ஆண்டவரே என் வாழ்க்கை மணல் மேல கட்டப்படல, கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கண்மலையின் மேல் கட்டப்படும் வாழ்க்கை ஒரு சிறந்த வாழ்க்கையா மாறும். இந்த நம்பிக்கை நமக்குள்ள எப்போ பொங்கி பிரகாயித்து கடந்து போக வேண்டும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதும்போது சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறார். The Spirit of the Lord is being poured into your hearts. உங்க இருதயங்களுக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிறவர் இந்த ஆவியானவர். இந்த ஆவியானவர் மேல நீங்க நம்பிக்கை வச்சிருந்தா அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது என்று ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 5 வாசிக்கிறோம். தேவ பிள்ளையே, இன்னைக்கு அவரோடு கூட நடக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல, அவரோடு கூட நிறைந்து பரிசுத்தாவியினால் நிறைப்பப்பட்டவர்களாக, பரிசுத்தாவியினாலே தாகம் தீர்க்கப்பட்டவர்களாக, பரிசுத்தாவியினாலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை ஒரு வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஊக்கத்தை இழந்து போயிட்டீங்களே, பலமுறை நான் ஊக்கத்தை இழந்து போயிருக்கிறேன். உற்சாகத்தை பலமுறை நான் இழந்து போயிருக்கிறேன். வாழ்க்கையின் அர்த்தங்களை இழந்து போயிருக்கிறேன். வாழ்க்கையுடைய சாராம்சங்களை இழந்து போயிருக்கிறேன். ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை அந்த நிலையில் இருப்பீர்கள் என்றால், இன்னைக்கு ஆண்டுடைய கிருபாச தண்டையிலே கிட்டி சேர்வதற்காக கர்த்தர் அழைக்கிறார். காரணம் தெரியுமா? நம்முடைய அஸ்திபாரத்தை அவர் உறுதிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த அஸ்திபாரம் அசையக்கூடாது. இந்த அற்பமான சரீரம் மகிமையின் சரீரமாக மாற்றப்பட வேண்டும். ஆவியானவர் தாமே இந்த சரீரங்களை மகிமையின் சரீரமாக என்ன செய்ய போகிறாரு? மாற்றப் போகிறார். காரணம், நாம் அவருக்குள் வாழும் சமயத்தில் அவர் நமக்குள்ள தங்கி நாம் ஜீவனுடைய ஆலயமாக, தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஆலயமாக மாறும் பொழுது அதில் அவர் பிரியப்படுகிறார். இன்றைக்கு ஒரு உறுதியான அஸ்திபாரத்தை நீங்களும் நானும் இப்படிப்பட்டதான ஒரு கருகலான சூழ்நிலையில அமைத்து விட வேண்டும் என்றால் சிலவற்றிலிருந்து விலகி இருக்க வேண்டும். தீர்மானம் செஞ்சிட்டோம்ல. ரெண்டாவது, அவரோடு கூட வாழ்ந்திருக்க வேண்டும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமானது.
we have to live with him. He has to live within us. நமக்குள்ளேயே அவர் வாழணும். அவருடைய பிள்ளைகள் என்கிறதுல ஒருபோதும் சளைத்து விடவே கூடாது. அதை அப்படியே பிடிச்சு கொள்ளணும். பிடிச்சு கொண்டு நம்பிக்கையில் இன்னும் உறுதியாக இருக்கணும். அம்மையே உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடைய உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் என்ன செய்ய மாட்டீரு? அவனை கைவிட மாட்டீரு. பூர்ண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வேன். கர்த்தரை நம்புகிறவன் எப்படி தெரியுமா இருப்பானா? என்றென்றைக்கும் அசைக்கப்படாம சீயோன் பர்வதத்தை போல இருப்பானா. இன்னைக்கு நாசில சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதிருங்கள், அவன் நம்பப்படுவதற்கு எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி வேதம் கேட்குது. இன்னைக்கு பல காரியத்தை நம்பி ஏமாந்துட்டோம்ல. பலருடைய வாழ்க்கை அப்படியே ஊசலாடுகிறதுல காரணம் நம்பிக்கை எங்கேயோ போயிடுச்சு, எதிர்பார்ப்பு எங்கேயோ போயிடுச்சு, எண்ணங்கள் எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. இன்னைக்கு அதெல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு அப்பா கிட்ட பார்த்து, அப்பா நான் உம்முடைய பிள்ளை தானே, உண்மையே தான் நம்பி இருக்கிறேன், உம்மோடு கூட வாழ விரும்புகிறேன், என் அஸ்திபாரத்தை உறுதிப்படுத்தும் என்று சொன்னவர்களாக மூன்றாவது குறிப்புக்கு நேராக நம்முடைய சிந்தனையை நாம் செலுத்துவோம். நமக்கு எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு வேத பகுதியை தான் நான் சொல்கிறேன். சங்கீதம் 34 வசனம் 5. நீங்கள் பலமுறை இந்த சங்கீத பகுதியை வாசித்திருக்க கூடும். காரணம், அந்த வசனம் பலமுறை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பேசியிருக்கிற ஒரு சங்கீதமாக இருக்கலாம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என் வாழ்க்கையில் இந்த ஊரடங்கு காலத்தில் உறுதியான ஒரு அஸ்திபாரம் வேணும் அப்படின்னா சிலவற்றிலிருந்து நான் விலகி இருக்க வேண்டும். சிலவற்றிலிருந்து விலகி இருங்கள். சிலவற்றிலே நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் என்றால் அவைகளை தூக்கி எறிஞ்சிட்டு இயேசுவோடு அவருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கையில் ஆழமாக அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையில் நம்ம இணைத்து கொண்டு வாழ்கிறவர்களாக இருக்க கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். மூன்றாவது, நாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? விழிப்புள்ளவர்களாக இருக்கும். ஆண்டவரை தான் நோக்கி பார்க்கணும். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். தாவீது எத்தனை முறை வனாந்தரத்தில் இருக்கும்போது மேகத்தை பார்த்திருப்பாரு, வானத்தை பார்த்திருப்பாரு. யோசித்து பாருங்களேன், எத்தனை முறை பார்த்திருப்பாரு. தனிமையா ஒரே மனுஷனா ஆட்டு மந்தையை மேய்க்கிற இந்த மெய்ப்பன் தான் நம்மளை பார்த்து சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல எனக்கு ஒத்தாசை வரும். அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. அனுபவ ரீதியாய் பேசின ஒரு வார்த்தை. இன்றைக்கு விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். எதில் விழிப்புள்ளவர்களாக இருக்கும்? கர்த்தரையை பார்க்கிறவர்களாக, கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக, இயேசுவின் வருகையை ரகசிய வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற நம்பிக்கையில நாம் இருக்க வேண்டும். அவருடைய மகிமையை நம்ம பார்க்க வேண்டும். அவருடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டும். அவருடைய பரிசுத்தத்தை ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டும். ஆகவே தான் ஏசாயா பார்க்கிறோம், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவரை கண்டேன். அவருடைய வாழ்க்கை பாருங்க. பரிசுத்தமுள்ள ஒரு தேவனை ஆராதிக்கிற ஒரு தேவனை, மகிமையின் தேவனை, வல்லமையுள்ள ஒரு தேவனை பார்க்கிறான். அவன் வாழ்க்கை மாறுகிறது. அவன் விழிப்புள்ள ஒரு மனுஷனா மாறுறான். ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுள்ள மனுஷன் நடுவிலே வாசமாய் இருக்கிறேன் என்று விழிப்புள்ளவனாய் மாறி, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று கேட்டவுடனே இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று போகக்கூடிய ஒரு தீர்க்கனாய் மாறுவதற்கு காரணம் என்ன? ஒரு விழிப்புள்ள ஒரு மனிதனாக இருக்கு. இந்த ஊரடங்கு காலத்துல விலகி இருக்கிறவர்களாக, வாழ்ந்திருக்கிறவர்களாக, விழிப்புள்ளவர்களாக கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். என்ன விழிப்பு? அவரையே பார்க்கிற ஒரு விழிப்பு. அவரையே பார்க்கிற, அவரையே நோக்கி பார்க்கிற அனுபவம். கற்கள் வீசப்படுகிறது, எல்லா பக்கத்திலிருந்தும் கற்கள் வேக வேகமாக வீசப்படுகிறது. ரத்தம் சொட்டுகிறது, ரத்தம் பீரிட்டு பாய்கிற இடங்கள் உண்டு. வலியின் தாக்கம் அதிகம். குக்கரில் வேண்டிய நேரம். அவர்களை பார்த்து தூஷிக்கலாம், அவர்களை பார்த்து ஏளனமாய் பேசலாம், அவர்களை பார்த்து என்ன வேண்டும் என்றாலும் பேசலாம். ஆனாலும் கண்களை உயர்த்தி
வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான். மண்டியிட்டு ஒருவன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான். சாதாரணமான ஒரு மனுஷன், பந்தி விசாரிப்புக்காரன், அவ்வளவுதான். ஒரு பெரிய பட்டமும் பதவியோ பெரிய ஒரு அனுகூலமான மனிதன் அல்ல. வானம் திறக்கப்படுகிறது. சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ஆண்டவர் அவனுக்காக எழுந்து நிற்கிறார். ஒரு பெரிய பிரகாசம் ஏற்படுகிறது. ஆண்டவரே, இவர்களுக்கு மன்னியும் என்கிற வார்த்தை அவனுக்குள்ளாக கடந்து வருகிறது. காரணம், அவன் சிங்காசனத்தை பார்த்துட்டான். காரணம், அவன் தேவகுமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை பார்த்துட்டான். காரணம், பரலோகத்தின் மகிமையை அவன் பார்க்க ஆரம்பிச்சுட்டான். ஒரு விழிப்புள்ள ஒரு மனிதனா மாறிட்டான். இன்னைக்கு நம்ம எதை பார்த்து ஏமாந்துட்டே இருக்கிறோம்? பல காரியத்தை பட்டியலிட்டு சொல்லுகிறோம். ஐயா, இந்த பட்டணத்துல இந்தந்த காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, அந்த பட்டணத்துல அந்தந்த காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கு. எல்லாவற்றையும் சேகரித்து வைக்கிறோம், சேகரித்து ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அந்த சேகரிப்பிலே நம்முடைய நேரமெல்லாம் போய்விடுகிறது. பலமுறை ஏமாற்றம் அடைந்து விடுகிறோம் அல்ல வா. இன்றைக்கு ஒரு கேள்வியை நம்மை பார்த்து கேட்க வேண்டும். நான் எதை பார்க்க விரும்புகிறேன்? கட்டத்தி மரத்திலே ஒருவன் ஏறினான். ஒருவரை பார்க்க வேண்டும் என்று தான் விரும்பினான். கண்கள் அவரை மாத்திரம் பார்க்க வேண்டும் என்று விரும்பினது. அவன் விருப்பத்தை அறிந்த ஆண்டவர் அவன் விருப்பத்தை நிறைவேற்றி அவன் வீட்டுக்குள்ளேயே போறார். இன்னைக்கு ஆண்டவர் மாத்திரம் பார்க்க வேண்டும் என்று தீர்மானிச்சிட்டோம்னா வாழ்க்கை விழிப்படைஞ்சிடும். இன்னைக்கு பலமுறை ஆண்டவரை பார்க்கிறது இல்லை. நீதிமன்றத்தை பார்க்க வேண்டும் என்று யோசிக்கிறோமே, காவல்துறையை பார்க்க வேண்டும் என்று யோசிக்கிறோமே, வழக்கறிஞர்களை பார்க்க வேண்டும் என்று யோசிக்கிறோமே, அரசியல்வாதிகளை பார்க்க வேண்டும் என்று யோசிக்கிறோமே, அதிகாரிகளை பார்க்க வேண்டும் என்று யோசிக்கிறோமே, செல்வந்தர்களை பார்க்க வேண்டும் என்று யோசிக்கிறோமே, சமூகத்திலே உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கவர்களுடைய பக்கத்தில் நின்று எப்படியாவது காரியத்தை சாதித்து விட வேண்டும் என்று யோசிக்கிறோமே. விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அழைத்திருக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை மறந்து போய் அவர்களுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று பலமுறை நம்முடைய செவியை சாய்த்து விடுகிறோமே. சற்று யோசித்து பார்ப்போம். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். விழிப்புள்ளவர்களாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிற ஜனங்களை ஒருபோதும் அவர் கைவிடுகிறது இல்லை. வேதம் அழகாக சொல்லுகிறது, உன் வழியை நீ கர்த்தரிடத்திலே ஒப்பு, அவரிடத்திலே நம்பிக்கையாயிரு, அவர் உன் காரியத்தை வாய்க்க செய்வார். காரிய சித்தி உள்ளவனாக கர்த்தர் மாற்றுவார். சிறைச்சாலையிலும் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். காரணம் என்ன? அந்த சிறைச்சாலையிலும் பெரிய ஒருவர் உண்டு. சிறைச்சாலை அதிகாரிகளுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைக்கிறது. அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைக்கப்படுகிறதை பார்த்து ஓடி வருகிறான் ஒருவன். நாண்டு கொண்டு சாக வேண்டும் என்று விரும்புகிறான். காரணம், இந்த பவுலும் சீலாவும் இன்னும் இருந்த எல்லா சிறை கைதிலும் ஓடிவிட்டு விட்டார்களே, நான் என்ன பதில் சொல்வேன் என்று தன்னை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். ஒரு சத்தம் வருகிறது, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் என்கிற சத்தம். மறுமுனையிலிருந்து சற்று நேரத்துக்குள்ளே இன்னொரு சத்தம் வருகிறது, ஆண்டவர் மாறே நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை அசைக்கிறதுனால ஒருவன் மாற வேண்டும் என்று விரும்பினா ஆண்டவர் அந்த மாற்றத்தில் பிரியப்படலை. அவன் உள்ளத்தின் அஸ்திபாரம் அசைகிறது. ஆண்டவரே தேவன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு காலையில் சில அஸ்திபாரங்களை அசைத்திருக்கலாம், சில சாதனையாளர்களாக இருக்கலாம், சில காரியங்களை நீங்களும் நான் நன்றாக சாதித்திருக்கலாம், அலுவலகத்தில் நல்ல பெயர் எடுத்திருக்கலாம், நீங்கள் பணிபுரிகிற இடத்துல சிறந்த மனிதனாக சிறந்த மனுஷியாக நீங்கள் இருக்கலாம். அவைகளெல்லாம் சந்தோஷம், உங்கள் வாழ்க்கைக்கு அதெல்லாம் மகிழ்ச்சி உண்டாகும். ஆனால் பரலோகம் ஒரு காரியத்தில் மகிழ்ச்சியை பார்க்க விரும்புகிறது. நம்முடைய இருதயம் அசைக்கப்பட்டு உறுதியான அஸ்திபாரம், கிறிஸ்துவிலே மையப்படுத்தப்பட்ட ஒரு அஸ்திபாரமாய், கிறிஸ்துவிலே ஆழமாக வேர் கொண்ட ஒரு மரத்தை போல் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று பரலோகம் நம்மை அழைக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். இன்றைக்கு அவனுடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு நம்முடைய செவியை சாய்ப்போம். விழிப்புள்ளவர்களாக மாறுவோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். கழுகளை போல தங்கள் சட்டைகள் எடுத்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடுவார்கள், இளைப்படைய மாட்டாங்க, நடந்து போவாங்க, சோர்வடைய மாட்டாங்க. காரணம், இந்த ஜனத்தை அழைத்திருக்கிறவர் ஆண்டவர். நீ சோர்ந்து போக மாட்ட, நீ இளைப்படைந்து போக மாட்ட, வெட்கப்பட்டு போக மாட்ட. காரணம், உன்னை அழைத்திருக்கிறவர் ஒருவர் உண்டு. அவர் சொல்லுகிறார், உன் வெட்கத்திற்கு பதிலாக நான் இரட்டத்தனையான நன்மையை நான் தருவேன், இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை நான் தருவேன். எப்போ தெரியுமா? 3 காரியங்களை உள்ளத்தின் ஆழத்தில் இன்னைக்கு பதிச்சுட்டு அப்படியே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். காரணம் தெரியுமா? இந்த ஊரடங்கு காலம்
நமக்கு ஒரு உறுதியான அஸ்திபாரத்தை நமக்கு கொடுக்கும். திருச்சபைகள் திறக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அநேக நண்பர்களை, அநேக குடும்பங்களை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அநேக மரணம், அநேகுடைய கண்களில் எப்பொழுதும் கண்ணீர், அநேகுடைய வீட்டில் எப்பொழுதும் மரணத்தின் சத்தத்தினுடைய ஒளிகள். தொலைபேசி எடுத்தால் மரணத்தின் செய்தி உள்ளத்தை பாதித்து, பலர் மனரீதியாக பாதிப்பு, பலர் பொருள் சம்பந்தப்பட்ட காரியங்கள் இல்லாதபடியினால் பாதிப்பு, வியாதியினாலே பாதிப்பு, பல பிரச்சனைகள். ஐயோ, இந்த மனிதன் உயிரோடு கூட இருப்பாரா, இந்த மனிதன் உயிரோடு கூட இருப்பாரா என்கிற கேள்வி கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை சதமல்ல. இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய காரியம், பரலோகம் உங்களையும் என்னையும் பார்த்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம், ஒரு உறுதிமான அஸ்திவாரத்தை இன்றைக்கு அமைக்க கர்த்தர் அழைக்கிறார். இன்றைக்கு சிலவற்றை நாம் விலக்கி இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. சிலவற்றிலிருந்து நாம் விலகி ஆண்டோரு கூட வாழ்ந்திருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கடைசியா விழிப்புள்ளவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானம் செய்யப்படும். நான் செபிக்க விரும்புகிறேன். 3 காரியத்தை நம்முடைய ஆழமாக உள்ளத்தின் ஆழத்துல அப்படியே பதிச்சு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன். ஒரு கட்டடம் நன்றாக இருக்க வேண்டுமானால் அந்த அஸ்திபாரம் உறுதியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு உங்க வாழ்க்கை என்கிற கட்டடம், இயேசு வாசம் பண்ணுகிற இந்த ஆலயமாகிய இந்த கட்டடம் பலமாக இருக்க வேண்டும் என்றால் அஸ்திபாரம் உறுதியாக இருக்க வேண்டும். எப்படி அஸ்திபாரம் உறுதியாக இருக்கணும்? சிலவற்றை விளக்கி, சிலவற்றை தூக்கி எறிந்து, அந்த இடத்தை நல்லா பக்குவப்படுத்தி பண்படுத்தி அதை கட்டுமான பணிக்காக பயன்படுத்தும் பொழுது அது நல்ல நேர்த்தியான ஒரு அஸ்திபாரம் வந்து அதை நிற்க செய்யும். நீங்கள் இன்றைக்கு உங்கள் அஸ்திபாரத்தில் நிற்க வேண்டுமானால் ஒன்றை செய்ய வேண்டும். சிலவற்றை நீங்களாகவே தூக்கி எறிய கர்த்தர் கிருபை செய்ய ஜெபிக்கும். 2வது, இந்த அஸ்திபாரம் இன்னும் உறுதியாக இருக்க அவர்களோடு கூட வாழ வேண்டும், நிலைத்து நிற்க வேண்டும், நிலைத்து செயல்படுவதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். விழிப்புள்ளவர்களாக நீங்கள் மாற, ஆண்டவருடைய வாழ்க்கையில இணைந்து கொண்டவர்களாக, ஆண்டவரு கூட ஜீவிக்கிற அந்த அனுபவத்தில் இணைந்து கொண்டவர்களாக நிலை நிற்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. நிறைந்திருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. விழிப்புள்ள ஒரு வாழ்க்கை. ஒரு நாளிலே ஒரே கால சத்தம் ஏற்படும். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட எதிர்கொண்டு போய் நித்திய காலமாய் யுக யுக காலமாக அவரோடு கூட நாம் இருக்க வேண்டுமானால் ஒரு விழிப்புள்ள ஒரு ஜீவியத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். இன்றைக்கு அவனுடைய சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுப்போமா? என்னோடு கூட இணைந்து ஜெபிக்க விரும்புகிறீர்கள். நீங்கள் அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டு நோக்கி பார்த்து, ஆண்டவரே, ஒரு உறுதியான அஸ்திவாரம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். உறுதியான அஸ்திவாரத்தை இழந்து போனான் தாவீது. காரணம், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் தான். ஆனால் விலகி இருக்க வேண்டியதில் அவனால் விலகி இருக்க முடியாத ஒரு சூழல். ஆண்டவரோடு கூட வாழ வேண்டியவன் தான். ஆண்டவரோடு கூட வாழ முடியாமல் போய்விட்டது. விழிப்புள்ளவனாய் இருக்க வேண்டியவன் தான் விழிப்பில்லாதவனாக மாறிவிட்டான். இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வேண்டாம். யூதாஸ் ஆண்டவரோடு கூட வாழ்ந்தான், விழிப்புள்ளவனாக இருக்க முடியவில்லை. பேதுரு ஆண்டவரோடு கூட வாழ்ந்தான். ஆண்டவர் அவனை விழிப்புள்ள ஒரு மனிதனாக மாற்றி அவனை உடைத்து உருவாக்குகிறார். இன்றைக்கு இந்த காலவெளியில கர்த்தர் நம்மை உடைத்து உருவாக்கி ஒரு உறுதியான அஸ்திபாரத்தை கர்த்தர் நமக்கு செய்ய விரும்புகிறார். விட்டு கொடுப்போமா? பரிசுத்த பிதாவே, இந்த காலவெளிக்காக ஸ்தோத்திரம். ஒரு உறுதியான அஸ்திபாரத்தை நாங்கள் போட, ஆழத்தில் போட எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் சிலவற்றிலிருந்து விலகி இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. உம்மிலே வாழ்ந்திருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. உம்மை குறித்து விழிப்புள்ளவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, நாங்கள் இந்த அஸ்திபாரத்திலே நிற்க, இந்த அஸ்திபாரத்திலே நிலைக்க, இந்த அஸ்திபாரத்திலே நிறைவாய் நாங்கள் செயல்பட
எங்களுக்கு உம்முடைய கிருபையை அனுக்கிரகத்தை நீர் பாராட்ட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெப வழியிலே கலந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலும் விசேஷமான கிருபை நீர் அனுப்புவீராக, விசேஷமான கிருபை நீர் அனுப்புவீராக. அவர்கள் ஆண்டவரே தோற்று போனவர்கள் அல்ல, தோல்வியை ஜெயமாக பார்க்கக்கூடியவர்களாக மாற தங்கள் வாழ்க்கையிலே சிலவற்றை அவர்கள் விட்டு உம்மோடு கூட வாழ்ந்து விழிப்புள்ளவர்களாக மாறி ஒரு நாளில் நாங்கள் எல்லோரும் உம்முடைய வருகையிலே உம்மோடு கூட இசைந்து நாங்கள் வாழ எங்களுக்கு நீ கிருபை செய்ய போகிறீரே, உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம், தாழ்த்துகிறோம், கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தாவரித்து பயனடத்துவதாக. ஆமென்.